அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மேஷம் காலச்சக்கரத்துக்கு முதல் ராசியான மேஷராசி நேயர்களுக்கு 18 வருட ராகு திசை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ராகு எல்லா ஜாதகத்துக்கும் ராகு திசை வராதுங்க. எல்லா ராசிக்கும் ராகு திசை வராது. ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒரு சில வயசில் இந்த ராகு திசை சந்திப்பாங்க. ஏன்னா ராகு போல் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு அவர் கெடுக்கணும்னு நினச்சான்னா அவர் மாதிரி கெடுக்கிற கிரகம் கிடையாது. கொடுக்கணும்னு நினச்சாருன்னா அந்த அளவுக்கு கொடுப்பாரு. ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை, ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை கொடுக்கறது தான் ராகு. ஏன்னா பிரம்மாண்டத்துக்கு அதிபதி ராகு. ஏன்னா பெரிய விகாரப்படுத்தும். எந்த ஒரு வீட்டில் ராகு இருந்தாலும் அந்த இடத்த பெருசுப்படுத்திகிட்டே இருக்கும். அப்போ கண்டிப்பாக மேஷராசிக்காரங்களுக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி ராகு திசை கண்டிப்பாக நடக்குங்க. இப்போ மேஷராசி நீங்கள் 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அதாவது அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் தான் மேஷராசிக்காரங்க பிறந்திருப்பீங்க. அஸ்வினிங்கிறது பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரம், பரணிங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரம், கார்த்திகைங்கிறது சூரியனோட நட்சத்திரம். அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது கேது திசை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர திசை 20 வருஷம் நடக்கும், மூணாவது உங்களுக்கு சூரிய திசை 6 வருஷம் நடக்கும், நாலாவது சந்திர திசை 10 வருஷம் நடக்கும், அஞ்சாவது செவ்வாய் திசை 7 வருஷம் நடக்கும், ஆறாவது உங்களுக்கு ராகு திசை வரும். கிட்டத்தட்ட 18 வருஷம் நடக்கும். கிட்டத்தட்ட மிடில் ஏஜ் எல்லாம் தாண்டிடுவீங்க நீங்கள். சரிங்களா? அது நீங்கள் பிறந்த நட்சத்திர பாதத்தை பொறுத்து கூடுதல் குறைவாக உங்களுக்கு இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது சுக்கிர திசையில் பிறப்பீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூரிய திசை உங்களுக்கு நடக்கும், மூணாவது சந்திர திசை, நாலாவது செவ்வாய் திசை, அஞ்சாவது ராகு திசை உங்களுக்கு நடக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே சூரிய திசை, ரெண்டாவது சந்திர திசை நடக்கும், மூணாவது செவ்வாய் திசை, நாலாவது ராகு திசை வரும். சரிங்களா? இதுதாங்க இந்த ஃபார்மேட்டில் தான் போகும். இப்படி தான் கர்மா கொண்டு போகும். அப்போ எல்லா ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா ராகு நல்லது பண்ணிடுவான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக பண்ணாதுங்க. நல்லது பண்ணாது. அவர் நல்ல ஒரு இடத்துல, நல்ல ஒரு ஸ்தானத்தில், நல்ல ஸ்தான பலத்தோட அந்த வீட்டு அதிபதி போல் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அப்படி இருந்தால் நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கும். இப்போ பொதுவாக பாருங்கள், ராகு எந்த இடத்துல இருந்தால் நல்ல அமைப்புன்னு சொல்கிறாங்கன்னா, லக்னத்துக்கு 3, 6, 10, 11. அதாவது லக்னத்துக்கு, அதாவது நீங்கள் எந்த லக்னத்தில் வேணால் பிறந்திருக்கலாம். லக்னத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா அது நல்ல ஒரு ராகு திசையே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சியோ அல்லது உச்சம் பெற்றிருக்கணும். ராகுக்கு சுபகிரக தொடர்பு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ராகு திசை நல்லது பண்ணும். பாவகிரகங்களோட தொடர்பு இருந்ததுன்னா அந்த ராகு திசை 18 வருஷம் ஒரு மனுஷனை பிளாட்ஃபார்ம் கொண்டு வர ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ வைக்கும் கண்டிப்பாக. அது ராகு ரொம்ப டேஞ்சரான பிளானட். அவர் நல்லது பண்ண நினச்சா கொடுத்துட்டே இருப்பார். எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு பணம் சம்பாதிச்சு மிகப்பெரிய செல்வந்தராக கோடீஸ்வரனாக இருக்க ஜாதகம் நிறைய இருக்குது. அது ராகு திசையில் தான் அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க. நிறைய கண் கூட பார்க்க முடியுதுங்க. ராகு பாவகிரகத்தோடு சேர்ந்து இக்கட்டான இடத்துல உட்காந்துட்டாருன்னா நிறைய பேர்த்துக்கு ராகு ஒரு நடு ரோட்டு கொண்டு வர்றது, பிஸ்னஸை டல் பண்ணுறது, திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆக்குறது, 18 வருஷம் பைத்தியம் பிடிச்சி சுற்றுவாங்க. நிறைய பேர் பாருங்கள், பைத்தியம் பிடிச்சி சுற்றுறது, வீட்டில் புறக்கணிச்சிருவாங்க, வெளியே போன்னு சொல்லிடுவாங்க, கடன் வாங்கி தலைமுறை வாழ்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராகு திசையில் தான். அப்போ ஒரு மனுஷனுக்கு ராகு எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பாருங்கள். அப்போ ராகு பார்த்திங்கன்னா 3, 6, 10, 11 லக்னத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ராகு திசை நல்லது பண்ணும். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ராகு 3ஆம் இடத்துலையும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்தால் ரொம்பவே நல்லது பண்ணும். வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். சுபகிரக தொடர்பு கண்டிப்பாக ராகுக்கு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை, நல்ல ஒரு லக்ஸுரியான ஆடம்பரமான வாழ்க்கை, பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக வாழ முடியுங்க. எந்த லக்னத்து எந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ராகு நல்லது பண்ணுவாருன்னா பொதுவாகவே மேஷ ராகு, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு நல்ல பலன் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகுக்கு ஒரு பவர் இருக்குது. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இந்த இடத்துல ராகுக்கு நல்ல ஒரு பவர் இருக்கும். சுபகிரக தொடர்போடு இருந்து அது உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடமாவோ இல்லை 11ஆம் இடமாவோ வந்துருச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் கோடீஸ்வரன் தான். ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை, கண்டிப்பாக ஆடம்பரமான வாழ்க்கை, திருப்திகரமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக கடவுள் அமைச்சே கொடுத்து தீர்வார். அதில் மாற்றமே கிடையாது. யார் நினச்சாலும் தடுக்க முடியாது. ராகு பாருங்கள் 6ஆம் இடத்துல ஒரு சில பேத்துக்கு இருக்கும். 6ஆம் இடத்துல ராகு உட்காந்து பாவகிரகத்தோட சம்மந்தம் ஒரு சில பேத்துக்கு இருக்கும். கடங்காரனா 18 வருஷம் கடங்காரன் தான். 18 வருஷம் வியாதி ஒரு உடம்புல, 18 வருஷம் எதிர்ப்புகள் உருவாகும். 6ஆம் இடத்துல ராகு இருந்து செவ்வாயோடையோ சூரியனோடையோ சனியோடையோ இதெல்லாம் காம்பினேஷனெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய், சூரியன், சனி இதெல்லாம் ராகுவோட 6ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்த ராகு திசை ஒரு ஒஸ்டான ராகு திசையாக போயிடும். ஒரு மோசமான ராகு திசையாக வச்சு செய்கிற ராகு திசையாக ஒரு மனுஷனை போட்டு ஆட்டி படைச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா ராகு 3ஆம் இடத்துல இருக்கலாம், 10ஆம் இடத்துல இருக்கலாம், 11ஆம் இடத்துல இருக்கலாம். ஆனால் 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு தொழில மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதவி உயர்ந்த விஷயங்கள் கொடுக்கும். ஆனால் அந்த ராகுக்கு சுபகிரக தொடர்பு இருக்கணும்.
ஒரு சில பேருக்கு லக்னத்தில் ராகு இருக்கும், 2ஆம் இடத்துலலாம் இருக்கும், அவங்களும் டெவலப் ஆவாங்க. அதாவது சுபகிரக தொடர்பு இருந்தால். ஆனால் ஜென்ரலாக பார்க்கும்போது லக்னத்தில் ராகு இருந்ததுன்னா, ஜென்ரலாக பாருங்கள், லக்னத்தில் ராகு இருக்கவங்க வந்து பிடிவாதக்காரனா கோவக்காரனாக இருப்பாங்க. அது ஆணாக இருந்தால் சரி, பெண்ணாக இருந்தால் சரி, திருப்திப்படுத்த முடியாது, அவங்களை சாட்டிஸ்ஃபைடே படுத்த முடியாதுங்க. 2ஆம் இடத்துல ராகு இருக்கவங்கள பாருங்கள், பாவகிரக சம்பந்தம் இல்லாமல் இருக்கவங்களுக்குலாம் அது ஓரளவு சமாளிக்கிற மாதிரி வரும். சுபகிரக தொடர்பு இருந்துச்சுன்னா பணத்தை கொட்டி கொடுக்கும். பாவகிரக சம்பந்தப்பட்ட ராகு 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு பொய் பேச வைக்கும். மெய்யம் பொய்யவும் பொய்யை மெய்யவும் பேசுறதெல்லாம் இந்த 2ல் இருக்கிற ராகு தாங்க. தவறான பழக்க வழக்கங்களை அதெல்லாம் கொடுக்கும். இந்த 2ஆம் இடத்துல ராகுலாம் சில குடும்ப விஷயங்களில், அதேமாதிரி இருதார தோஷம் கொடுக்குறது இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு தான். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிற தைரிய வீரி ஸ்தானத்தில் இருக்குது, நல்ல ஒரு இடங்க. அது நல்ல கிரகத்தோடு சேர்ந்துருக்கணும். தைரியத்தை அதிகப்படுத்தும், வீரியத்தை அதிகப்படுத்தும், விடாமுயற்சி கொடுக்குறது எல்லாம் பிரம்மாண்டம் எல்லாம் இந்த 3ஆம் இடத்துல ராகு தான். 4ஆம் இடத்துல ராகு இருக்கும். பொதுவாக 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு இருந்து தசை நடத்திடுச்சுன்னா வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வைக்கும், அம்மா விட்டு பிரித்து வைக்கும், இல்லை அம்மாவை இறந்து போகிறக்கும் வாய்ப்பு இருக்கும். அது சுபகிரகம் மற்ற கிரகங்களோட சேர்க்கை கண்டிப்பாக பார்த்துடணும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை அந்த அமைப்பு கொடுக்கும். ராகு தசை நடந்ததுன்னா அஜீரண கோளாறு, அல்சர் சம்பந்தமான பிரச்சனைலாம் இந்த 5ல் இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு எதிரி இல்லாமல் பண்ணுவார், நோய் இல்லாமல் பண்ணுவார், கடன் இல்லாமல் பண்ணுவார். ஆனால் நல்ல கிரகத்தோட தொடர்பு ராகுக்கு 6ஆம் இடத்துல விழுகணும். 7ஆம் இடத்துல ராகு இருந்து தசை நடத்தினவங்களுக்கு மேக்ஸிமம் பாருங்கள், 7ல் தனிச்சிருக்கிற ராகு சுபகிரகங்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கவங்களுக்குலாம் இல்லீகல் கான்டாக்ட், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான தொடர்பு கொடுக்கறது அத்தனையுமே 7ல் இருக்கிற ராகு தான். 18 வருஷம் வாழ்க்கை ரூட்டு மாறி போகும், டைவெர்ட் ஆகும். ஆனால் இருந்தால் வேறு அவங்கள பெண் மேலே தொடர்பு வரும், ஒரு பெண்ணாக இருந்து வேறு ஆண்கள் மேலே இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வர்றது 7ல் இருக்கிற ராகு தான். மேக்ஸிமம் 7ல் ராகு தசை நடத்துச்சுன்னா ஒன்றும் லவ் மேரேஜ் இருக்கும், இல்லை வேறு கேஸ்ட் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்போ வேற்று மதம் வேற்று ஜாதி கூட கல்யாணம் பண்ணலாம். 7ஆம் இடத்துல இருக்கிறவங்க கண்டிப்பாக கொடுப்பார். 8ல் இருக்கிறவங்க தசை நடத்துச்சுன்னா பாருங்க, ஒன்றா வெளிநாட்டில் இருப்பாங்க, நல்ல கிரகத்தோடு சேர்ந்தால் வெளிநாடு இந்த மாதிரி கொடுக்கும். கெட்ட கிரகத்தோடு சேர்ந்தால் ஆயில் 8ல் இருக்கிறவங்க ஆயில் பறி போன ஜாதகம் நிறைய ஜாதகம் பார்த்தாச்சுங்க. 8ல் இருக்கிறவங்க ஆயிலுக்கு எடுக்கும், கண்டிப்பாக ஆயில் குறைக்கும். 9ஆம் இடத்துல இருக்கிற தந்தை பிரித்து வைக்கும். நல்ல கிரகத்தோட சுபகிரகம் சுக்கிரனோட சேர்க்கை, குருவோட பார்வை சேர்க்கை, வளர்பிறை சந்திரனோட தொடர்புலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ராகு திசையில் ஒரு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நீங்கள் ஒரு 30-40 வயசுக்கு மேலெலாம் இருக்கவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ராகு தசை 30-40 வயசுக்கு மேலே ஒரு சில பேருக்கு வரும். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் செட்டில் பண்ணுறது, வெளிநாட்டில் செட்டில் ஆகுறது, லாங் ட்ராவல், பிறந்தூர் விட்டு வெளியூர் வெளிமாநிலத்தில் போய் இப்போ செட்டில் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 9ல் இருக்கிற ராகு கொடுக்கும். ஆனால் தந்தை கொஞ்சம் ஆகாமல் போகுங்க. அது நல்ல கிரகத்தோடு சேர்ந்தால் ஒரு நல்லவர், கெட்ட கிரகத்தோடு சேர்ந்தால் மோசமான விளைவுகள் கண்டிப்பாக கொடுக்கும். 10ல் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகத்தோடு சேர்க்கை இருந்துச்சுன்னா தொழிலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி பார்த்துருவீங்க, அசுர வளர்ச்சி கொடுக்குங்க. 10-18 வருஷம் எப்படி சம்பாதிச்சோம், எப்படி சேர்த்து வச்சோன்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு கொட்டி கொடுக்குற ராகவோ 10ல் இருக்கிற ராகு கொடுக்கும். 11 ராகு இருந்து குரு தொடர்பு, சுக்கிர தொடர்பு, சந்திரனோட தொடர்பு இருந்ததுன்னா இவங்கள மாதிரி கோடீஸ்வர வாழ்க்கை யாருமே அனுபவிக்க முடியாது. அந்த அளவுக்கு பக்காவான ஒரு யோகத்தை கொடுக்கும். 12ஆம் இடத்துல இருக்கிறவங்க மேக்ஸிமம் வெளிநாட்டு பிரயாணம் இந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கும். தூக்கத்தை கெடுக்கும். அயன சயன போக்கத்தை ராகு பாவகிரகங்களோட சேர்ந்த கெடுக்கும். இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊர் விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போய் அங்கே போய் பழைக்கிற மாதிரி உங்களுக்கு வரும். அங்கே போய் செட்டில் ஆகிறது, வேலை பார்க்குறது, தொழில் பண்ணுற மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு கொடுக்கும். மேக்ஸிமம் 12ல் இருக்கிற ராகு தூக்கத்துக்கு எடுக்குங்க. நைட் டைம் மொபைல் யூஸ் பண்ணுறது, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது, ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்கிறது, கண்ணை முடிச்சுட்டு இருக்கிறதுலாம் அந்த 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு கொடுக்கும். இது வந்து நம்ம பொதுவாக பார்த்துருக்கோம். எந்த கிரகத்தோட ராகு சேர்ந்திருக்காரு, எந்த வீட்டில் இருக்காரு, எத்தனாம் அதிபதி, உங்கள் லக்னத்துக்கு எத்தனாம் அதிபதியோட வீட்டில் ராகு இருந்திருக்காரு, அதை வச்சு தான் நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ரொம்ப முக்கியங்க. ஒரு மனுஷனை ராகு வந்து அப்படியே ஒரு கோபுரம் வச்சு கொண்டு போய் அப்படியே உயர்த்தி வச்சு அழகு பார்க்கும். கெட்டு போச்சுன்னா இந்த ராகு வந்து நடு ரோட்டில் உட்கார வச்சு ஒரு மனுஷனை இல்லாமல் பண்ணுறது எல்லாமே இந்த ராகு தான். ராகு ரொம்ப முக்கியமான கிரகங்க. ஏன்னா பிரம்மாண்டத்துக்கு அதிபதி ராகு. சர்ப்ப கிரகம், நாகதோஷம் இருக்குனால சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நான் ராகுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ப கிரகங்கள். இப்போ ராகு வந்து எங்கே இருக்காரோ 180 டிகிரி கேது இருப்பார், கேது எங்கே இருக்காரோ 180 டிகிரியில் ராகு இருப்பார். அதனால் ராகு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பிளானெட்டு. மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வயதுக்கு தகுந்த மாதிரி, வயசுக்கு தகுந்த மாதிரி ராகு திசை வரும். உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்து ராகு எங்கே இருக்காருன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான சில விஷயம். சரிங்களா? ஆனால் ராகுங்கிறது இருந்தால் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார், கெடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா ஆலயம் முடிக்கிறது இந்த ராகு தான். சரிங்களா? அதனால் ராகு எந்த இடத்துல எந்த பொசிஷனில் யாரோட சேர்ந்துருக்காரு, யாரால் பார்க்கப்பட்டிருக்காரு, எந்த வீட்டில் உட்காந்துருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.